எங்க சொன்னேன்? இந்த பிரீமியம் சேனல்லே சொன்னேன், ஞாபகம் இருக்கா? டெலிகிராம் சேனல் ஓபன் பண்ணி பாருங்க. ஆமா சார். அதுபடி எல்லாமே முடிஞ்சிச்சா? அதுல சொன்னது என் சைடுல இருந்து. எஸ் சார். இல்ல வேற ஏதாவது பெண்டிங் இருக்கா என் சைடுல இருந்து? எதுவும் இல்லைங்க சார். அப்ப அடுத்தது என்னது? டவுட் இருக்கு. டவுட் இருந்தா இப்ப நீங்க கேட்கலாம். யாருக்கா டவுட் இருக்கா? சார் இந்த ஆப்ஷன் கண்ட்ரோல்டு பையிங் கண்ட்ரோல் செல்லிங் பார்த்தோம். பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கோர்ஸ் நாங்க பிராக்டிஸ் பண்ணணும். பட் பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து ஆப்ஷன் பையிங் கண்ட்ரோல்டு பையிங் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இல்ல கண்ட்ரோல்டு செல்லிங் ரெக்கமெண்ட் இல்ல இது பண்ணுவீங்களா? வரைக்கும் நீங்க என் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பாக்குறீங்களா டெய்லி டிஸ்கஷன்ல? நான் எங்கன்னா பை பண்ணி பாத்துருக்கீங்களா? வெறும் நான் வந்து கேலண்டர்ஸ் மட்டும் தான், கேலண்டர்ஸ்ல ரேஷியோ மட்டும் தான் டீப்பா பை பண்ணுவேன். நான் அது மணி எல்லாம் பை பண்றது கிடையாது. அது நீங்க சூஸ் பண்றதுதான். சரி எனக்கு கேபிட்டல் இருக்கு, அதனால நான் அதை பண்ணினே இருக்கிறேன். உங்களுக்கு லிமிடேஷனுக்கு நீங்க அதான் இப்ப நீங்களே பாத்தீங்களா 2 lakhsக்கு பையிங் பண்றது பெஸ்டா செல்லிங் பண்றது பெஸ்டானா ரிஸ்க் ரிவார்டு ஃபேவரா இருக்கிறது பையிங்க்கு, ஆனா ப்ராபபிலிட்டி ஃபேவரா இருக்கிறது செல்லிங்க்கு. சரியா? ஃபெயில் ஆகிற நேரத்துல கூட செல்லிங்ல ப்ராஃபிட் வந்துடும். ஆனா பையிங்ல வந்து என்ன வரும்னா கொடுக்கும்போது நல்ல ஹெவி ப்ராஃபிட் கொடுக்கும் ரிஸ்க் ரிவார்டு மேட்ச் பண்ணி. நீங்க எனக்கு தெரிஞ்ச பர்சனலாவே நான் என்ன சொல்லுவேன்னா செல்லிங்கே போகலாம். செல்லிங் அதாவது கண்ட்ரோல்டு செல்லிங்கே போகலாம். ரிஸ்க் மட்டும் நீங்க பாதி நான் சொன்ன மாதிரி பாதி ப்ராஃபிட் வரும்போது ஒன்று பாதி புக் பண்ணிக்கணும், இல்லைன்னா வந்து ரிஸ்க்கை டைப் பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதான். இதை மட்டும் கரெக்டாக பண்ணினே வாங்க, நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய கேப் டவுன்ஸ்லயே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். கரெக்டா? அதுல எதுவும் குழப்பம் இல்லையா உங்களுக்கு? ஷூர் சார், டெஃபினெட்லி ட்ரை பண்ணுறேன் சார். ஓகேவா? சரி, என் சைட்ல இருந்து எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ 3 minutes இண்டெக்ஸ் செட்டப் எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டேன். நான் டைம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கினேன், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த சிக்னல் எப்படி யூஸ் பண்ண போறீங்க, என்ன ஸ்ட்ரைக்கு, எந்த எக்ஸ்பைரி, என்ன டார்கெட், என்ன ஸ்டாப் லாஸ், அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் ஒன்றும் இல்லை. இந்த ரிஸ்க் எப்படி பண்றதுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் அது சொல்லிட்டேன். கரெக்டா? இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? அதே மாதிரி கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 months வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம், சிமுலேஷன் பண்ணலாம்ன்றதையும் சொல்லிட்டேன். நான் ஒரு கிட்டத்தட்ட 6 சிக்னலும் நான் பண்ணி காமிச்சிட்டேன். ஒரு சிக்னலுக்கு வந்து பையிங் செல்லிங் ரெண்டுமே பண்ணிட்டேன். மீதி இருக்கிறதுக்கு வந்து ஃபுல்லா கண்ட்ரோல்டு பையிங்ல உங்களே வச்சு சொன்னேன், நான் எப்படி பண்றதுன்னு காமிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ உங்க பாட்டுக்கு வரும். ஃபர்ஸ்ட் கொரிஸ் இருக்கா? சரி, இப்போ இதுல யாரெல்லாம் கரெக்டாக ட்ரை பண்ணுவீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை? இதுக்கப்புறம் என் ஹெல்ப் இல்லாம கேபிட்டல் இருக்கு யாரெல்லாம் பண்ணுவீங்க ஒருத்தர சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாரும் சொல்லணும், இல்லைன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து செஷன் ஒத்தே விட மாட்டேன் யாரா இருந்தாலும். இந்த வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். நான் சமமாக பேசுறேன். கண்டிப்பா பண்றேன். பண்ணலாம் சார், தாராளமா பண்ணலாம். பண்ணலாம் இல்ல பண்ணணும். பண்றோம் சார். வார்த்தையை கரெக்டா யூஸ் பண்ணணும் சார். ஸ்டார்ட் பண்ணிடுறோங்க சார். இந்த வீக்ல ஸ்டார்ட் பண்ணிடுறேங்க சார். நான் அக்கௌண்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன் சார். வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துன்னு சொன்னாங்க. டெஃபினெட்டா இந்த வீக்ல ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். ஆமா, இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். அதுக்கப்புறம் அதான் நீங்க நிறைய கேபிட்டல் போட்டு நல்லா பண்றீங்கன்னா அதான் இதே மாதிரி நம்ம ஒரு செஷனா பார்ப்போம். ஆனா அதான் பேசிக்கான விஷயத்த கரெக்டா பண்ணுங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்றது வந்து அதுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். பட் பேசிக்கா இந்த ஒரு விஷயத்த மட்டும் கரெக்டா பண்ணுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய கேப்லயும் சரி, இவ்வளவு பெரிய கேப் டவுன்லயும் சரி, நீங்க நினைச்சிருந்தா லாஸ் பண்ணிருக்க முடியுமா இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிருந்தா? ஓவராலா ஒரு 10 ட்ரேட் பண்றீங்கன்னு வச்சுங்க, அது லாஸ் காமிக்குமா? லாஸே காமிக்காது. நீங்க தான் இதுக்கப்புறம் நீங்க தான் வந்து அடுத்த எஃபெக்டிவா வந்து நீங்க தான் இப்போ பேக் டெஸ்ட் பண்ணி பாக்கணும். சிமுலேட்டர்லேயே பண்ணி பாக்கணும். வெறும் ட்ரேட் டு ட்ரேடா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க 2 மாசத்துக்கு இல்ல ஏதோ ஒரு போடுவீங்கல்ல, அதுக்கு நீங்க வந்து முடிஞ்சா யார் பைலாம் இருக்கீங்களோ பைக்கு நீங்க இதுக்கப்புறம் நீங்க தான் எஃபோர்ட் பண்ணணும், நீங்க தான் போடணும். போட்டுட்டு டவுட் இருந்தா கேளுங்க. அதுல டவுட் இருந்தா கேளுங்க, இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் அப்படின்னா நீங்க 1-to-1 கூட பேசுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே சார். வெறும் யாருக்கா வேற ஏதாவது கோரி இருக்கா? எல்லாருமே சொல்லிட்டீங்க, வேற யாரும் சொல்ல. ராஜன் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டாரு, என்ன பேரு ஆஃபீஸ் டைம்ல இருக்காரு. ராஜசேகரும் அதே மாதிரி சொல்லிட்டாரு. சுபம் அல்சோ சைடு இருந்து இன்னும் வேற யார் இந்த வாயை திறக்கிறதுக்கு? ஜீவா இருக்காரு. பண்ணுவேன் ஜி, கண்டிப்பா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. மகேஷ், நீங்க மகேஷ் இல்ல ஸ்டார்ட் பண்றது இல்ல, தெளிவா பண்ணுவீங்களா? எந்த குழப்பமும் இல்லாம பண்ணுவீங்களா? திடீர்னு ஒரு 10 நாள் நானே போன் எடுக்கலாம் கூட என்ன பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. சார் பண்ணலாம் சார், கண்டிப்பா பண்றோம். மகேஷ், உங்க வாய்ஸ் ஒண்ணுமே கேட்கல மகேஷ். என்ன இல்ல டிரைவிங்ல இருக்கீங்களா? ஒரு காத்து மட்டும் தான் அடிக்குது, நீங்க பேசுறது எங்கேயோ கேட்குது. இல்லைன்னா அதான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கிட்ட வந்து பேசுங்க, ரொம்ப உங்க வாய்ஸ் ரொம்ப தூரமா கேக்குது. சரி, ஓகே. கமிங் பேக் டு அத்த பாயிண்ட். இப்போ உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இது என்ன ரெக்கார்ட் பண்ணி நான் கொடுக்குறவங்க பார்ப்பாங்க. இது நீங்க ஓப்பனா சொல்லலாம், எனக்கு புரியுது புரியல இல்ல நல்லா இருந்துச்சுன்றது வந்து கண்டிப்பா இப்போ எல்லாருமே சொல்லி தான் அவன் ஃபீட்பேக் சொல்ல முடியும். செஷன்ல இருங்க ஃபீட்பேக் சொல்லலன்னா நெக்ஸ்ட் செஷன் காசு கட்டினா கூட அட்டன் பண்ண விட மாட்டேன். நல்லா தெளிவாச்சுங்க சார். நல்ல தெளிவான எக்ஸ்பிளனேஷன், இது எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கு. ஸோ இதே இப்போ நான் ட்ரேட் ஸ்டார்ட் பண்றேன். கமிங் டேஸ்ல நம்ம அதோட ரிசல்ட்டையும் பார்ப்போம் சார். ஓகே, ஆனால் கரெக்டாக பண்ணுங்க. எந்த குழப்பம்னாலும் எனக்கு கூப்பிடுங்க, சரியா? மார்க்கெட் டைம் அதெல்லாம் யோசிக்காதீங்க. கரெக்டாக சிக்னல் வந்துச்சுன்னா கரெக்டாக எடுங்க. ஏதாவது குழப்பம் இருந்தால் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க. சரியா கிருபா? ஓகே சார். கிருபா கிருபாவோட ஃபீட்பேக் முடிஞ்சது. அடுத்தது சார் ஸ்ரீகாந்த் பேசுறேன் சார். சொல்லுங்க ஸ்ரீகாந்த். இருங்க, ஒருத்தர் சொல்லுங்க ஸ்ரீகாந்த். சார்
சார் ஆல்ரெடி கண்ட்ரோல் பையிங் பண்ணி தான் சார் இருக்கேன். கண்ட்ரோல் செல்லிங்கும் பண்ணலாம்னு பிளான் சார் இதுல இருந்து. சரி, ஓகே, சூப்பர். பொறுமையா பண்ணுங்க ஸ்ரீகாந்த். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா இருந்தாலும் யோசிக்காதீங்க, எனக்கு காசு மேட்ரு. நீங்க போய் லாஸ் பண்றதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம், தப்பில்ல. ஓகே சார், கண்டிப்பா 1-2 தான் யோசிச்சா சார் எடுத்தேன். இல்ல நீங்க அந்த ஃபுட்பால்லயே கொஞ்சம் யோசிக்காம இருக்கீங்க, அதுதான் சொல்றேன். ஆமா சார், ஆக்சுவலா பேக்கேஜ் பண்ணிருந்தேன். ஸோ அதை கான்ஃபிடண்டா இருக்கேன் சார். நானும் தப்பா புரிஞ்சுக்கிறேன் சார் கண்டிப்பா. இல்ல அதான் இதுதான் நான் இந்த தடவை கேட்கறது எப்பவுமே புரிஞ்சுதான்றதை இப்ப நீங்க பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே, ஸ்ரீகாந்த் முடிஞ்சது. சூப்பர், சொல்லுங்க சூப்பர். நீங்க சார் நான் வந்து கண்ட்ரோல் பையிங்கே நியூ தான் சார். ஒரு 10 ட்ரேட்ஸ் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றேங்க சார். சூப்பர். அதுல என்ன பண்ணணும், எந்த உங்களுக்கு இப்ப எந்த டவுட்டும் இல்ல கரெக்டா? இன் கேஸ் ஒரு 10 ஆமா நாள் சார், அந்த 10 ட்ரேட்ஸ் நான் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த டெஸ்டிங் நான் பண்ணும்போது எனக்கு வர டவுட்ஸ்க்கு கண்டிப்பா உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க சார். இல்ல அது பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் எதுவும் இதுனா வைக்கல, எல்லாமே கிளீனா சொல்லிட்டேன் உங்களுக்கு. எங்க கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. நான் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க சார். சரி, ஓகே. அடுத்தது வேற யார் இருக்கா? ராஜா. சொல்லுங்க ஜீவா. இது ஈஸியா புரிஞ்சுது. இப்போ கண்ட்ரோல் பை தான் பண்ண நினைச்சேன். இப்போ பேக் டெஸ்ட்டும் பண்ணிட்டு கண்ட்ரோல் செல்லிங்குமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு. சூப்பர் ஜீவா. ஜீவாக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. ஜீவா என்னோட ஃப்ரெண்டு தான், அந்த நாள் காலேஜ் வருது. அடுத்தது சொல்லுங்க. தேங்க்யூ. சார் பேர் ராஜா. சார் இப்போ ரீசெண்டாக தான் உங்க சேனல் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலா அந்த இன்னைக்கு நீங்க சொல்லி கொடுத்தது ரொம்ப சிம்பிளா கிளியரா புரிஞ்சுதுங்க. அந்த கண்ட்ரோல்டு பை செல்லு பாத்தீங்கன்னா உங்களோட சேனல் மூலமா தான் எனக்கு பரிச்சயமாச்சு. உண்மையாக நல்லா இருக்குங்க சார் ஸ்ட்ராட்டஜி. ஈவன் எஸ்பெஷலி நீங்க இண்டிகேட்டர் சொன்னப்போ ஏன்னா இஎம்ஐ கிராஸ் ஓவர் தான் சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க பேக் டெஸ்ட் பண்றப்போ தான் இதோட டெப்த் புரிஞ்சுது. உண்மை பேக் டெஸ்டோட ரிசல்ட் பாக்குறப்ப தான் உண்மையிலேயே கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தோணுது. நானும் இன்னொரு 1 or 2 weeks பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. கீர்த்திகா பேசுங்க சார். சார் ஸ்ட்ராட்டஜி இது எல்லாமே கிளியரா இருக்குங்க சார். கண்ட்ரோல்டு பையிங் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேங்க சார் கண்டிப்பா. இதுல எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் சார் ஃபர்ஸ்ட் டவுட்டா இருந்தது. அது எல்லாமே கொஞ்சம் கிளியரா இருக்குங்க சார். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கால் பண்றேங்க சார். தேங்க்யூ சார். சார் சுந்தர் சார். சொல்லுங்க. இது பார்க்கும்போது கண்ட்ரோல் செல்லிங்கே அழகா பண்ணலாம் போல. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அது கண்ட்ரோல் செல்லிங் பண்ணும்போது அந்த செல்லிங் ப்ராஃபிட் இருக்க பொசிஷன் மட்டும் புக் பண்ணி தூக்கி வெளியே போடணும் அப்படி தானே சார்? இல்ல அதான் நீங்க ரிஸ்கா பாருங்க. சொன்ன விஷயத்த வந்து ரிஸ்கா பாருங்க. பை செல்லிங் பாருங்க, எங்க ரிஸ்க் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நவுத்தணும். தான் ஓகே அது ஒன்று தான். மற்றபடி ஓகே சார், கண்ட்ரோல் செல்லிங் பண்ணலாம் சார். நீங்க அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு டவுட் வரும். எங்க பேசுறீங்க அது புரிஞ்சிடும். கண்டிப்பா கொடுக்கலாம் சார். Hello sir. Yeah sir, the strategy is very simple, but the difficult part is the execution part, sir. Execution is very simple only. I said after 3 minutes also you can do, but only thing is Yeah. you have to do this. We don't have 3 legs, only 2 legs. Yeah. Prepare which leg to buy, which leg to sell. Then you just do it within 5 seconds, 10 seconds. If you do, fine. Sure sir, I will do the practice. I will. Then you have to just follow the chart only. No need to look at MTM. Just the chart. Yeah. Then if anything is there, then you have to execute from the Sure sir. I will do the activity and will share you the sure. result. சார் ஒரே ஒரு டவுட் சார். சார் இப்போ நம்ம ஆப்ஷன் இது நம்ம கண்ட்ரோல் பையிங் வந்து பண்றோம் இல்லைங்களா சார், அதுல குவான்டிட்டி வந்து பையும் செல்லும் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்களா சார்? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் 1க்கு 1 2 ஆமாங்க சார். ஓகே இருக்கு. அதான் நான் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு லைவ் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இல்ல அந்த ஃபீட்பேக் கேக்குறேன். ஓகே இல்ல சூப்பரா இருந்துச்சு. கம்பேர் டு பாண்டி செஷன் இது இன்னும் பெட்டராவே இருந்துச்சு. थैंक यू. இல்ல அங்க வந்து நம்மளால டைம் கொடுக்க முடியல. நிறைய கதை பேசணும். ஆமா. இங்க வந்து சிஸ்டம் கையில இருக்கு. ஏன் சிஸ்டம் என் கையில இருக்கு. ஓகே சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஃபர்ட்ஸ். ஃபாலோ பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா நாங்க ராஜா ப்ரோட்ட பேசிருந்தோம். ஆக்சுவலா ஐ மீன் கோயம்புத்தூர் மீட்டுக்கும் பிளான் பண்ணிருக்கோம். ஆமா, அது நாளைக்கு இல்ல நாளைக்கு லேட்டர் போடுறோங்க. அதான் அவர் சொல்லியிருந்தா பேசியிருந்தா அவட்ட நாங்க 2 பேரும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் அவட்ட வரதுக்காக. சரி. சோ இக்னரி பிளான்ஸ் ஃபைனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தார். ஓகே நோ ப்ராப்ளம். கண்டிப்பா மீட் பண்ணுவோம் கோயம்புத்தூர்ல. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. சார் ஆக்சுவலா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ஆக்சுவலா நான் ஆல்ரெடி இந்த இஎம்ஐ வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன் சார். அப்போ வந்து அந்த 20, 50, 200 வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். அது ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் இது ரொம்ப தெளிவா இருந்துச்சு சார். ஓகே ப்ரோ, தேங்க்யூ சார். நோட் பண்ணிக்கிறேன் யார் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. சரி, ஓகே கைஸ். திங்க் சண்டே 1 hour பிளான் பண்ணுவோம். 2 மணி நேரமா போயிடுச்சு. சரி, அது அட்லீஸ்ட் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். இதனால அந்த டவுட் இருக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி பார்ப்போம். அடுத்த வாரம் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஜாயின் பண்ணுவோம். அதான் முடிஞ்ச அளவுக்கு நான் வீக்லி வைக்கிறேன். நீங்க வாங்க, நம்ம லேர்ன் பண்ணலாம். அதே மாதிரி அதுல போட்ட ஸ்ட்ராட்டஜிஸும் முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. அதுவுமே நான் கொஞ்சம் டீச் பண்ணுறேன்.
சரி ஓகே கைஸ். ஜி ஒன் மோர் அப்டேட் ஜி, மேபி ரெக்கார்டட் செஷன் வீடியோ கிடைச்சிருந்தா பெட்டரா இருக்கும். இந்த ரெக்கார்டு நான் சொல்றேன் ப்ரோ. நான் தான் எதுவுமே போய் சொல்லிக்கிறேன். நான் பார்ப்பேன். நான் அது மிஸ் பண்ணவங்க கொடுக்கலாம்னு பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு நான் பார்க்குறேன். சார் இந்த ஆக்டிவிட்டி கொடுத்தது எப்போக்குள்ள சப்மிட் பண்ணுங்க சார்? நீ முந்தா இங்கே கொடுங்க. ஓகே சார். சரியா? இந்த கோர்ஸுக்கு ஒரு படம் வச்சிருப்பேன். இந்த கோர்ஸ் நீங்க பை பண்ணும்போது ஒரு படம் காமிச்சிருக்கேன். பாத்தீங்களா? இல்ல பார்க்கல சார். இல்லைன்னா திரும்பி அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் பாருங்க. அது ஒரு படம் வச்சிருக்கேன். சரியா? எக்ஸ்கியூசஸ் நீங்க சொல்ற கதை தான். நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா எப்போ வேணா கொடுக்கலாம். கொடுக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா என்ன கதை வேணா, கொடுக்கூடாதுன்னு முடிவு பண்ணீங்கன்னா என்ன கதை வேணா சொல்ல வேண்டியதான். சரியா? ஓகே ஓகே சார். கண்டிப்பா. சரி கைஸ், அப்ப பாப்போம். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நாளைக்கு Thank you so much, sir. நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்து அந்த கோயம்புத்தூர் ஃபைனல்ஸ் பண்ணிக்கலாம். வரவங்க வாங்க. கண்டிப்பா சார். Thank you so much, sir. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ ஜி.